மக்கள் நேற்று நடந்துச்சு இல்லையா அந்த கபடி இஷ்யூ. எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம தமிழ்நாடு போய் விளையாண்டாலே இப்படிதான் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து யாராச்சும் நார்த் சைடு போய் விளையாண்டாலே இதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. யூனிவர்சிட்டி மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தமிழ்நாடு மேட்டரே கிடையாது. அவங்க பாக்குற ஒன்னே ஒண்ணு அமௌண்ட் மட்டும் தான். ஏகப்பட்ட நல்லா நடத்துற யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அமௌண்ட் எந்தெந்த யூனிவர்சிட்டி எவ்வளவு அமௌண்ட் தர ரெடியா இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபர்ஸ்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்தந்த இதுல இவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அவங்க அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க வின் பண்ண வைப்பாங்க அந்த யூனிவர்சிட்டிஸை. எவ்வளவு அமௌண்ட் இவங்க தர்றாங்க, இவங்க எவ்வளவு அமௌண்ட் தர்றாங்க, இவங்க அதிகமா தராங்களா, ஏலமா நடக்கும் ஒரு சில இடத்துல. இது நான் நிறைய கேள்விப்பட்டேன். நான் போன மேட்சஸ்லயே அது நடந்திருக்கு, இன்க்ளூடிங் டேக் பண்ணோம்ல எல்லா கேம்ஸுமே நடந்திருக்கு. இது எப்போ மாறும் என்னன்னு சொல்லி தெரியல. பல டைம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு, வெளியும் வீடியோஸ் எல்லாம் போட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆனா அது மாறுமான்னு சொல்லி தெரியல. மேபி நம்ம இந்தியன் கவர்மெண்டோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோ ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து அதை நீட்டா நடத்த வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு சொல்லி. புதுசு கிடையாது, இது அடிக்கடி நடக்கிற இஷ்யூ தான். அவங்களுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும்தான். அவங்க தமிழ்நாடு சவுத் எல்லாம் மேட்டரே கிடையாது.